தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் நடுவில் குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் அமைந்திருக்கிற ஊர் தான் இலஞ்சி. இது பசுமையான வயல்வெளிகளோட பச்சை வண்ணத்தில் காட்சி தரக்கூடிய ஊர். இந்த இலஞ்சினா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்நிலை அல்லது குளம், இயற்கையான ஏரி அப்படின்னு பொருள். இந்த இலஞ்சிங்கிற வார்த்தை சங்ககால இலக்கியத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதுநீர் இலஞ்சி பூத்த குவளை அப்படின்னு நற்றிணை சொல்லுது. அந்த இலஞ்சி தான் இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க முடியுது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் ரொம்ப சிறப்பானது. ரொம்ப பெரிய தேர் ஒன்று இருக்குது. வருடந்தோறும் அந்த தேர் ஒரு நாள் பவனி வரக்கூடியதாக இருக்குது. இந்த கோவிலில் சிவனும் மிகச்சிறப்பாக அருள் தர்றாரு. அகத்திய முனிவர் மணலால் சிவன் உருவம் செய்து வழிபட்ட இடம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. தொன்மை செய்தி இந்த மாதிரி சொல்லுது. இந்த ஊரில் பாம்பே, ஜென்டில்மேன் போன்ற திரைப்படங்களும் எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு வளமையான ஊர். இப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஊரையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலையும், தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலையும் நம்ம வழிபட்டோம்னா மனமும் உடலும் ஆரோக்கியம் தரும்.